பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூ போனோம். ட்ரோன் வியூவில் பார்த்தீங்கன்னா என்டையர் சுற்றி வந்து ஃபுல்லாக வீடு. நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அவுட் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டெவலப் வந்து உங்களுக்கு இன்னும் வீடுங்க யாரும் கட்ட ஆரம்பிக்காமல் புது ப்ராப்பர்ட்டின்றது தனியாக தெரியும். ஜிஎஸ்டிலேருந்து நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்டுக்கு அப்போவே ஆப்போசிட்டில் வர ரோட்டில் நீங்கள் நம்ம மறைமலை நகர் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஹைவர்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் லொக்கேஷனில் எக்கச்சக்கமான கஸ்டமர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ஜிஎஸ்டிக்கு பக்கத்தில் மறைமலை நகரில் ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு பெஸ்ட்டு ரேட்டில் அருமையான பட்ஜெட்டில் பிளாட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமலை நகர் எல்லாருக்கும் தெரியும். எம்டிசி நகரில் வந்து பார்த்திங்கன்னா சண்பகா அப்படின்ற பில்டர் வந்து பார்த்திங்கன்னா சினர்ஜின்ற ஒரு 1.1 ஏக்கர்ஸ் ஒரு சின்ன ஒரு கேட்ட கம்யூனிட்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 29 பிளாட்ஸு. எல்லா பிளாட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 588 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1363 ஸ்கொயர் ஃபீட் வரையில் இவங்க வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த சைட் டெவலப்மெண்ட்டே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த வழியில் வரப்போ அந்த உள்ளே வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபீல் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மறைமலை நகர் ஏரியா லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு வரப்போ இந்த சைட்டுக்குள்ளே என்ட்ரானே எங்களுக்கு பார்த்தது சைட் வந்து பளிச்சுன்னு இருந்துச்சு. உங்களுக்கு அது இல்லாமல் சைட்டில் அவங்க பண்ணியிருக்க டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கா பிளான்டு டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் ரேம்பாக இருக்கட்டும், கார் நீங்கள் ஏற்றுற போகிற ரேம்பாக இருக்கட்டும், அந்த காங்கிரீட் ரோடாக இருக்கட்டும், ரோடெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த சோலார் லைட்ஸு அது இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினு எங்கேயுமே தண்ணி ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மழை தான் பெஞ்சிச்சு. ஆனால் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு சின்ன ட்ராப் தண்ணி கூட நிற்கல. அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன போருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பு பிளான் பண்ணுறாங்க. அதுலேருந்து எல்லா பிளாட்ஸுக்குமே வாட்டர் லைனும் பிளான் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டு நீங்கள் வாங்குகிற பிளாட்டுக்கு ஃபென்சிங் பண்ணி தராங்க. ஏன்னா நீங்கள் இதே கம்யூனிட்டிக்குள்ளே செக்யூர்டாக இருக்குது, இன்னுமே உங்கள் ப்ராப்பர்ட்டியை செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன பிளான்டேஷன் பிளான் பண்ணுவாங்க, இல்லை அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன உங்களுக்கு ஃபென்சிங்குமே உங்கள் பிளாட்ஸுக்கு அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தராங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு இது மட்டும்தான். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வியூ போனோம். ட்ரோன் வியூவில் பார்த்திங்கன்னா என்டையர் சுற்றி வந்து ஃபுல்லாக வீடு. நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் அவுட் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக டெவலப் வந்து உங்களுக்கு இன்னும் வீடுங்க யாரும் கட்ட ஆரம்பிக்காமல் புது ப்ராப்பர்ட்டின்றது தனியாக தெரியும். ஏன்னா நான் வந்து அந்த ட்ரோன் வியூலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குன்னு. ஏன்னா எம்டிசி நகர் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வீடு கட்டியிருக்கு, எவ்வளோ பார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரோடு வித்தாக இருக்கட்டும், அந்த லே அவுட்குள்ளே நம்ம ஒரு சின்ன லே அவுட் பண்ணுறதால உங்களுக்கு அந்த லே அவுட்டில் உள்ள ஃபெசிலிட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லே அவுட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டெஃபினட்டாக மறைமலை நகர் நீங்கள் தாம்பரம் லொக்கேஷனு நீங்கள் செங்கல்பட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ரேட் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3199 நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 கிலோமீட்டர்ஸ் ஜிஎஸ்டி ரீச் பண்ணிடலாம். ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ் இன்னும் 2-3 ரோட்ஸ் வந்து நமக்கு இன்னும் 1.8 கிலோமீட்டர்ஸ்லேருந்து நியர்பை போகிறதுக்கு 2-3 ரோட்ஸ் வந்து நமக்கு லிங்க் ஆகுது. அதாவது இந்த லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு அருமையான சான்ஸாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் ரொம்ப பிடிக்கும். அதால் நீங்கள் இந்த ட்ரோன் வியூவையும் பாருங்கள். இதை பற்றி அவைலபிலிட்டி வேணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 பிளாட்ஸ் இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக என்ன அவைலபிலிட்டி வேணும், என்ன சைஸ் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியோட மேப் வேணும்னா டெஃபினட்டாக என் நம்பர் கீழே வருது, கால் பேக் பண்ணுங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆல் ஓவர் சென்னையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து சைட்டை பார்க்குறதுக்கு கேப்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.